अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 3ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் திருநாள். மூலா நட்சத்திரம், தனுசு ராசி, த்விதியை திதி. அதுவும் சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம், கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போனால் போகிறோம், மன நிம்மதியாக இருப்பீர்கள். பொதுவாக இந்த மூலா நட்சத்திரங்கிறது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம். அதனால் பொதுவாகவே இந்த நாளில் கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த மூலா நட்சத்திரத்தில் யார் பிறந்தாங்களோ அல்லது யாரார் நட்பு இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டின்னு போனீங்கன்னா போகிறோம், உங்களுக்கு அந்த காரியம் ஜெயிச்சிடும். ஒருவேளை கேஸ் வாதாடுறாங்க, லாஸ்ட் மொமெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்காங்க, மூலா நட்சத்திரக்காரங்க கூட்டு போனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். எப்படி சாக்ஷாத் ராமபுரானுக்கு ஆஞ்சநேயர் தூதனாக இருந்து அவர் பிரச்சனையை அவர் கேஸை முடிச்சு விட்டாரோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்யலாம். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழுக்க முழுக்க திருப்தி, முழுக்க முழுக்க ஆன்மீக எண்ணங்கள் கூடிய நாளாக இருக்கப்படுது. ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சந்திரன் நின்ற நட்சத்திரத்தில் மூலமாக இருக்கப்படுது. இன்றைய நாள் பயணங்களில் அதிகமான வெற்றி, நிறைய விஷயங்களில் ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி அமிலங்கள் சார்ந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஃபார்மா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஆன்மீக பயணங்கள் மிக அதிகமாக இருக்கும். பல பிரச்சனைகளை இன்றைய நாள் உட்காந்து பேசி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. திடீர்னு ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி நீங்களே பூதமாக உள்ளே கிளம்பிட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, அது குத்தம், இது குத்தம், இந்த இடத்துல இவன் தப்பு பண்ணியிருக்கான்னு தேவையில்லாமல் கன்ஃபியூஷனை கொடுத்துருக்கோம். சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதும் அது அஷ்டமத்தில் கிராஸ் ஆகும்பொழுது சில பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும். கோபதாபங்களை குறைச்சிங்கன்னா போகிறோம், நல்லா இருப்பீங்க. அஷ்டமத்தில் எப்போ சந்திரன் நின்ற நட்சத்திரம் மூலமாக இருக்கோ உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு சக்ஸஸை கொடுப்பார். தொடர்ந்து 18 முறை கண்ணை மூடிட்டு சொல்லணும், உச்சிஷ்ட மகா கணபதியே நமஹா, உச்சிஷ்ட மகா கணபதியே நமஹா அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு ஒரு சின்ன நைவேத்தியம், கல்கண்டா ஏதாவது ஒன்று நைவேத்தியம் பண்ணி அதை சாப்பிட்டு போங்க. கண்டிப்பாக விநாயகர் பேசுவார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மிதுன ராசியில் அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் நிறைய வெற்றிகளை குவிக்கும். வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மனிதர் உங்களுக்கு இந்த நாள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் அவரை பார்ப்பீங்க. வேறு ஒரு மதத்தினராக கூட இருக்கலாம், அவர்கள் மூலிமா உங்களுக்கு லாபங்கள் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு மேரேஜில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த நாள் உட்காந்து பேசி முடிச்சுப்பீங்க. நாங்கள் இது பண்ணுறோம், நீங்கள் அது பண்ணுறோம்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து பேசும்பொழுது சக்ஸஸ் கொடுக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, தடையின்றி நடக்கணும்னா 100% ராஜ கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவர்களுக்கு யோகமான நாள். யாரெல்லாம் BHMS படிச்சிருக்கீங்களோ, நாட்டு வைத்தியம்னு சொல்லக்கூடிய சித்தா ஆயுர்வேதா சம்பந்தப்பட்ட மெடிசினல் பிராக்டிஷனர்ஸ் இருக்கீங்களோ, நாடி வைத்தியர்கள் இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் அவங்கெல்லாம் வந்து எடுத்து ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அது குணமாகும். நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய டாக்டர்ஸ் கிட்ட மாறி மாறி போவாங்க, ஆனால் குணமே ஆகாது. ஆனால் சில டாக்டர்ஸ் கிட்ட போனால் கேன்சர் கூட குணமாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நாட்களில் நிறைய விஷயங்கள் அப்படி சக்ஸஸ் ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள் கிளியர் ஆகும், கேஸ் ட்ரபிள் கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு இந்த என்ன சொல்கிறது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் இன்றைய நாள் கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மன நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களுக்கு கூடிய குடைச்சல் ப்ரெஷர்லாம் தானாக கம்மியாயிரும். ஒன்றும் பெருசாக திங்க் பண்ணாதீங்க. இன்றைய நாள் 4 மணி தான் அந்த ஆட்டம். 4 மணிக்கு அப்புறம் அவங்க ஆட்டம் எல்லாம் முடிஞ்சிடும், தைரியமாக இருக்கலாம். ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசியில் இது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கிறது. யாரெல்லாம் வந்து ஸ்பிரிண்டர்ஸாக இருக்காளோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓடக்கூடிய நபர்கள், ஸ்போர்ட்ஸில் அத்லீட், அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். பொதுவாக ஸ்போர்ட்ஸ் ட்ரெயினராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஃபிசியோதெரப்பி செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். யோகா சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். யோகா செய்யக்கூடிய நபர்களுக்கு ஆத்ம திருப்தியாக இருக்கும்.
பல சங்கடங்கள்லேருந்து இந்த நாள் கண்டிப்பாக வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமான ஆன்மீக தொடர்புகள் ஏற்படும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, நிறைய பேர் அமிழம் உற்பத்தி செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஃபார்மா உற்பத்தி செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். பெயிண்ட் உற்பத்தி செய்கிறவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாளை நான் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பிளான் பண்ண காரியங்களில் ரகசியமாக காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன திட்டம் தீட்டி ஜெயிக்கணும்னு இருந்தாலும் அந்த விஷயத்தை நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. தாராளமாக ஜெயிக்கும். இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு பாட்டி சொல் பேச்சு கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும். அம்மா சொல் பேச்சு கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும். தாயார் வழிபாடு செய்வது உகந்தமான வழிபாடாக இருக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனம் உருகி ஒரு காரியத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னு சுவாமி கிட்ட நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நடந்தே தீரும். சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்து. வரையஸ்தானத்தில் கேத்து உட்கார்ந்துருக்கார். 12ல் கேத்து இருக்கார் துலாத்துக்கு. 3ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்துவா இருக்கார். இந்த நாளில் பொதுவாக நீங்கள் மனமுருகி சுவாமிக்கு உபவாசம் இருந்து வணங்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக விமோச்சன காலம் ஏற்படும். ஸ்ரீரங்கத்தில் முனி ஈந்திர தீர்த்தர்ன்னு சொல்லி ஒரு சன்னியாசியுடைய மிகப்பெரிய ஒரு பிருந்தாவனம் இருக்கு, ராகவேந்திர சுவாமி மடத்துக்கு பின்னாடி. அந்த தீர்த்தரை இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது, அந்த சுவாமிஜியை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த காரியங்கள் கைகூடும். கேது என்றால் சன்னியாசி, காஷாய நிறம் தரித்தவர். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தையுமே தனித்தனியாக நூலாக பிரித்து பேசுவீங்க. அந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மனிதர் அல்லது வேறு ஜாதியினர் அவர்கள் மூலியமாக இன்றைய நாள் தன பிராப்தத்தை கொண்டு வரும். சில பேருக்கு பெரிய பதவிகள் தேடி வரும். யூ கான்ட் பிலீவ். இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஒரு புனர் ஜென்மம் எடுத்த மாதிரி இவ்வளோ நாள் இருந்த நிலைமைக்கும் இப்போதைக்கும் சம்மந்தமே இல்லை சார்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. மனமுருகி சுவாமியே இன்றைய நாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெரிய ஏற்றம் இருக்கும். சாய்பாபா வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் கிரே நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அசாத்திய சாதக சுவாமன் அசாத்தியம் தவகின்பத ராமதூத கிருபா சிந்து மத்காரியம் சாதிய பிரபு. ஆஞ்சநேயரை இன்றைய நாள் வழிபாடு செய்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் 100% வெற்றி. கண்ணியில் உட்கார்ந்துருக்காரு கேத்து. உங்கள் ராசியில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்து. ரொம்ப நாளாக முடியாத விஷயங்கள்லாம் இன்றைய நாள் போய் உட்காந்து பேசுனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. பிளான் பண்ண காரியங்களை பற்றி வெளியே சொல்லாமல் நடக்கும் பொழுது செய்யும் பொழுது ஜெயிச்சிருவீங்க. முக்கியமான முடிவுகள் தட்டி போயிட்டு இருக்குன்னா அதை ஜெயிச்சிருவீங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் உங்களுக்கு நிம்மதியாக பல நல்ல காரியங்கள் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. எல்லா விஷயத்தையுமே நீங்கள் நேர்மையாக எடுத்து செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், இரவு நேரத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 12ஆம் இடம்னா வரியஸ்தானம். சாயந்தரம் 6 மணிக்கு கேத்து அப்படிங்கிறது நிழல் கிரகம், அப்படி கருப்பாகும். அப்போ சாயந்தரம் 6:45 7 மணிக்கு அப்புறம் ஃபேட் அவுட் ஆகக்கூடிய நேரங்களில், சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நேரத்தில் முக்கியமான முடிவுகள் எடுத்திங்கன்னா சக்ஸஸ் கொடுக்கும். இதுதான் சீக்ரெட். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாட்கள். லைட்டாக உடம்பு சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே நடக்காது. நல்லா இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் விட்டமின்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிற மாதிரி ஃபுட் எடுத்துங்க. கீரை வகைகள் இன்றைய நாள் குழந்தைகளுக்கு நிறைய சேர்த்த வேண்டிய நாள் சொல்லலாம். ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடும். அதுதான் உண்மை. ஆன்மீகவதிகள், அதே மாதிரி ரொம்ப அதிகமான ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய நபர்கள், குருமார்கள், சந்நியாசிகள், இவர்களுடைய வழிபாடுகள், அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் முடியாதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். தெய்வம் கூட நிற்கும்னு சொல்கிறத விட குருமார்களுடைய துணை இருக்கக்கூடிய அற்புதமான நாள். அதனால் இந்த நாள் நீங்கள் தொட்டதெல்லாம் லாபமாக மாறும். குழந்தைகளுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு முக்கியமான பிரச்சனை ஒன்று தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.
சன்னியாசிகள் மகான்கள் வழிபாடு, விஜேந்திர தீர்த்தர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் இது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் உங்க வேலைகள்ல குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்களோ அந்த குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஆட்களுடைய பிரச்சனைகள் தீரும். ரொம்ப நாளா ஒரு ஸ்நாக், ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை ஓடின்னு இருக்கு, அந்த பிரச்சனை முடியும். நிறைய சட்ட சிக்கல் போயின்னு இருக்கு, அந்த சட்ட சிக்கல்கள்லாம் இன்றைய நாள் தீரக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமா இருக்கு. நிறைய விஷயங்கள்ல லாபங்களை கொடுக்கும். ஒரு பிரயாணத்தின் மூலியமா ஒரு சட்ட சிக்கலை பத்தி பேசி முடிவெடுக்க போறீங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் தான் அங்க நடக்கும். அற்புதமான நாளாக இருக்க போறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டனா அதுல முதல் ராசி லக்னம் கும்பம் தான், இரண்டாவது மிதுனம், மூன்றாவது துலாம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜா நன்னா இருக்கு. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே கண்டிப்பாக வெற்றி பெற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி.